அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கேட்க போகிறது ஒரு கதை. ஒரு ஊரில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 பேரில் நம்பர் 1 இருக்கானே, அவன் யாராவது கருப்பாக இருக்காங்க, குட்டையாக இருக்காங்க, கை சரியில்லை, கால் சரியில்லை, அவன் பேச தெரியல, அவன் உளறி உளறி பேசுகிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அவங்களோட தள்ளி விட்டுட்டு அவனை வேடிக்கை பார்க்குறது, அவங்கக்கிட்ட பேசிட்டு இவன் கேள்வி கேட்கறதுக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலைன்னா சிரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்பர் 2 நண்பன் சொல்கிறான், கண்ணா இப்படியெல்லாம் செய்யாத, ஒருத்தரை பார்த்து நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது, கடவுள் நமக்கு நல்ல விதமாக எல்லாம் கொடுத்துருக்காரு, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நன்மைகளை வச்சு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், இப்படி யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த நம்பர் 1 பையன் சொல்கிறான், இல்லை இல்லை, இது எனக்கு ஒரு ஃபன், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள கிண்டல் பண்ணும்போது எனக்கு ஜாலியாக இருக்குது, ஐ எம் ஹாப்பி, அதனால் நான் இந்த மாதிரி எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நண்பன் சொல்கிறான், இல்லை இல்லை, நீ உதவி செஞ்சுப்பார், அதுவும் இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த நம்பர் 1 பையன் நம்பர் 2 ஃப்ரெண்டுக்கு ஒரு சேலஞ்சு வைக்கிறான். நான் இப்போ உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், நீ அந்த கதையை கேட்டு சிரிச்சிட்டேன்னா நான் சொன்னபடி நீ கேட்கணும், அதே நீ சிரிக்காமல் அந்த கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டேன்னா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, நானும் சேலஞ்சுக்கு ரெடி, சொல்லு பார்க்கலாம் கதையே அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு குட்டையாக இருந்தான், ரொம்ப குட்டையாக இருந்தான். அவனை எல்லாரும் குட்டையா குட்டையானே கூப்பிடுவாங்க. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க, அவனும் ஏன் என்னான்னு கேட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் அவனுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த குட்டையை சொல்கிறான், நீ என்னை மட்டும் குட்டையான்னு மட்டும் சொல்லிடாத, எல்லோரும் என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் அப்படி சொல்லிடாத அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறான். அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, ஓகே ஓகே, நான் உன்னை வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டதே உங்களை சந்தோஷமாக உங்களோட இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறான். உடனே அந்த குட்டையை சொல்கிறான், சரி நான் தினம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறான், தோட்ட வேலை, அப்புறம் காட்டு வேலை, அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டுருக்குறான். அப்போது ஒரு நாள் தோட்டத்தில் போய் அவன் வயலில் வேலை செஞ்சிட்ருக்க போகிறதுக்கு ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், நீ சாப்பாடு கொண்டுக்கிட்டு வா தோட்டத்துக்கு, நான் அங்கே தான் இருப்பேன் இன்றைக்கி மத்தியானம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு ஒய்ஃப் சொல்கிறா, சரி நீங்கள் வேலை பண்ணிட்டுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் எல்லாம் சமைச்சி கிமிச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மத்தியானமாக போகிறா ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக. அவன் ரொம்ப தூரமாக அந்த வாய்க்கால்லாம் தாண்டி அந்த வயலில் அவன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் இங்கேருந்து கத்துறா, ஏங்க ஏங்க வாங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என்னங்க ஏங்கன்னு கத்துன்னு கத்துறா. 10-15 தடவை கத்திருப்பான், அவருக்கு காதலே விழுகலை. உடனே இவன் சொன்ன என்ன பண்ணுறான், குட்டையா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே அவன் காதில் விழுந்து அங்கேருந்து கடக்கடான்னு வரான். வந்த உடனே அந்த ஒய்ஃப்கிட்ட கோபம் வந்துடுது. நான் என்ன சொன்னேன், நீ என்னை இப்படிலாம் சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோபமாக, அப்போ என் கூட பேசாதப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பு எடுத்து காலில் போட்டுக்கிட்டு கடன்னு நடந்து ரோட்டில் வேகமாக வந்துட்டுருக்கான். வேகமாக வரும்போது இவனோட மனநிலை என்ன இப்படி இருக்குன்னா, அவனை குட்டையாக சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்போது அந்த கால் சரக்குன்னு சத்தம் கேட்கும்போது செருப்பு போகும்போது அதை பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் காதில் எப்படி விழுகுதுன்னா, சரக் குட்டையா, சரக் குட்டையா, சரக் குட்டையான்னு அந்த செருப்பு சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்போது இவனுக்கு கோவம் இந்த செருப்புக்கு எவ்வளோ திமிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை 2 கலட்டி தூக்கி தூரமாக வீசிடுறான். அப்போ அதை ஒரு கோழி கொத்துது. கொத்துன உடனே அந்த கோழி என்ன பண்ணுது, கொக்கரக்கோ குட்டையா, கொக்கரக்கோ குட்டையா, கொக்கரக்கோ குட்டையான்னு கத்துது. உடனே இவனுக்கு கோபம் அங்கேருந்து அருவாளை எடுத்துகிட்டு போய் அந்த கோழியை வெட்டி கொண்டு குழம்பு வைக்கிறான். குழம்பு வச்சோடனே என்ன பண்ணுறது, வீட்டில் குழம்பு வைக்கிறான். குழம்பு வைக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த குழம்பு கொதிக்கிறது இவனுக்கு தலைபுல குட்டையா, தலைபுல குட்டையா, தலைபுல குட்டையான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த குழம்புக்கு எவ்வளோ கொழுப்பு பாரு, நம்ம பேரை சொல்லி குட்டையான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த குழம்பு அப்படியே வேகமாக தூக்கி எல்லாத்தையும் குடித்து நல்லா சாப்பிட்றான். நல்லா சாப்பாடை போட்டு சாப்பிட்றான். இந்த ஒய்ஃப் ஐயோ என்னாச்சோ தெரியல, இவர் இப்படி கோபமாக போயிட்டாரேன்னு சொல்லி சோகமாக வீடு சேர்றாப்ப தான். அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுது, இந்த குழம்பு கொதிச்சோன்னே அதையும் குடிச்சிட்டானா, குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாக குடிச்சோன்னே யோ குட்டையா அப்படின்னு ஏப்பம் விட்றான்.
ஏப்பம் விடும்போது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ என்னடா அது நாமளை குட்டையான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த குட்டை எனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் அவனை குத்திக்கிறதுக்காக போகிறான். அப்போது அவளோட ஒய்ஃப் சொல்கிறா, ஐயோ நில்லுங்க 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 அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்றான். ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நானே குட்டையன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் என்னை மதிப்பா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இது எல்லாமே உங்களோட பிரம்மை தான், நீங்கள் தான் இப்படி கோவப்படுறீங்க, நீங்கள் வந்து சாந்தமாகுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த செகண்ட் ஃப்ரெண்டு இருக்கானே அவன் வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான், பாத்தியா இவ்வளோ நேரம் சொல்லலை, நீ என்ன சிரிக்கவே இல்லை, இது எவ்வளோ தமாஷான கதை அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் சிரிக்கலை, நான் வந்து நீ வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்து பார்த்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த ஒய்ஃப் வந்து எவ்வளோ அன்போடு அவங்ககிட்ட நடந்துக்கிறான், அதே பாரு அவன் குத்திக்கும் போது கூட அவன் என்ன சொல்கிறான், நீயா பிரம்மையாக நினச்சிட்டு இருக்க, உன்னை யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல, நீ உனக்கு தான் கான்ஃபிடென்ட் வேணும்னு சொல்கிறா பற்றியா, அந்த நல்ல விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அவர் வந்து தேவையில்லாமல் கோவப்பட்டு தேவையில்லாமல் ஆத்திரப்பட்டு இல்லாமல் மனைவி கூட அன்பாக பேசியிருந்தா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு கண்டிப்பாக ஒய்ஃப் வந்து அவள் வந்து சாரி கேட்குற மனநிலையில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவள் வந்து அதை புரிஞ்சுக்காமல் கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணனால தான் ஆச்சு. நம்மளும் கோவத்தில் என்னென்னமோ பண்ணுறோம், அதனால் இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது, இதெல்லாம் தமாஷ் இல்லை, நல்ல கதைகளை சொல்லணும். அந்த ஒய்ஃபும் அவனோட அன்பாக இருந்தனால, அந்த மாதிரி ஒரு துணை இருந்தனால அவன் பாரு வீட்டு வேலைக்கு போய் வெளியில் போய் எல்லாம் சமைக்கலாம் தெரியுது அவனுக்கு, எவ்வளோ வேலை பண்ணுறான், சம்பாரிச்சிட்டு வந்து ஒய்ஃபை காப்பாற்றுறான், இவ்வளோ நல்லவனாக இருக்கான் பார்த்தியா. அவன் குட்டையாக இருந்தனால அவனால் ஏதாவது செய்ய முடியாமல் இருந்துச்சா, அவன் எவ்வளோ திறமையாக செஞ்சான் அப்படின்னு செகண்ட் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு எல்லாம் புரியும்படி சொல்கிறான். உடனே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன், எல்லாராலையும் எல்லாமும் முடியும், ஒவ்வொருத்தக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி நண்பா, நண்பன்னா இப்படி தான் இருக்கணும், தவறு செய்யும்போது திருத்தி சொன்னியே, நீ தான் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னும் ரொம்ப அப்படியே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக அப்படியே போகிறாங்க. அப்போ அங்கே வர்ற வழியில் ஒரு தாத்தா வந்து குச்சியை ஊனிக்கிட்டு வராரு, நடக்க முடியாமல் அப்படியே தடுக்கி விட்டுறாரு. உடனே போய் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் போய் பிடிச்சி, தாத்தா வாங்க நான் உங்களை ரோடு கிராஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி விட்டு கொண்டு வந்து விட்றான். இப்படி 2 பேரும் நல்லதுகளையே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.